ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே இந்த சேஷகிரியனுடைய நண்பர் ஒருத்தருங்க நகை வச்சிருந்தாருங்க, தங்க நகை கடை. அவர் வந்துங்க குடிக்கு அடிமையாகி எல்லாத்தையும் இழந்தாருங்க. எப்படி குடிக்கு அடிமையானார்? இந்த இவருடைய தந்தையார் ஒரு பெரிய குடிகாரர். அவர் குடிச்சிட்டு மிச்சம் வச்சிருந்த பிராந்தி எடுத்து சிறு வயதிலிருந்து இவர் குடிச்சு பழகி இவர் மொடா குடிகார் ஆயிட்டார். அதன் காரணமாக கடல் ஆசல் ஆகிட்டு போயிடுச்சுங்க. சொத்து பத்துக்கெல்லாம் இழந்தார். நீ பிழைக்கிறக்கார வழியே இல்லை. கடைசியில் வெறும் 5000 ரூபா மட்டும் கையில் இருந்ததுங்க. அதை வச்சுக்கிட்டு இவருக்கு மொத்தம் 3 பெண் குழந்தைகள். இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு சம்சாரத்தோட மாமனார் வீட்டுக்கு வந்துட்டார். வந்த பின்னால் இவருக்கு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் தான் இருக்கிறத ஒழிய குடியை விடவும் நல்ல முறையில் வாழணுங்க எண்ணம் இல்லைங்க. இவருடைய உடல்நிலைப்பு எப்படி இருக்குன்னாங்க, சாராயம் குடிக்கலீங்கன்னா இவருக்கு அப்படியே கை காலெல்லாம் கிடுக்கிடுக்குன்னு நடுங்குங்க. குடிச்சாத்தான் நிற்கி அந்த கண்டிஷனுக்கு ஆகிட்டாருங்க. உடம்பெல்லாம் ரொம்ப மோசமாகி போச்சு. இந்த நிலையில் இங்கே நம்ம சேஷகிரி இவருக்கு அம்மாவை பற்றி எடுத்து சொல்லி, நீ மருவத்தூர் வா, அந்த அம்மாவை பாரு, அம்மா எல்லாம் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு பல நம்பிக்கைவாதையை சொல்லி கூப்பிட்டாருங்க. அதே மாதிரி இவருமே சரி நான் வரேன்னு சொல்லி நானே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டார். மருவத்தூர் வந்தாருங்க. ஐயோ இவர் உடம்புல இவ்வளோ மோசமாக இருக்குது, இன்னும் தனியாக போகிறாரா, வேண்டாம் நாங்களும் கூட வரேன்னு வீட்டில் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இவர் கேட்கலைங்க. இந்த நாக்கடக்காருடைய மாமனார் குடும்பம் எல்லாம் அம்மாவுடைய பக்தர்கள். இவர் மட்டும் அம்மாவை நம்பாதவர் இதுவரை. இப்போ மருவத்தூர் வந்துட்டாருங்க. வந்து அங்குள்ள ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு தங்கிட்டார். இவருக்கு எதுக்கு வந்தாருங்க? சாமி கும்பிட்றதுக்காக வரலைங்க, தற்கொலை செய்து கொள்வதற்காக வந்தார். வந்து இவர் என்ன பண்ணாருங்க, சாயந்தரமே வந்துட்டார். எப்படி தற்கொலை செய்து கொள்வது அப்படின்னு பிளான் பண்ணுறாருங்க. அந்த வகையிலங்க பக்கத்தால் ரயில் ஓடிக்கிட்டு இருக்குது, ரயில்வே ட்ராக் இருக்குது. அப்போ எந்தெந்த டைமுக்கு ரயில் வருது அப்படிங்க போய் பார்த்து வச்சுட்டு வந்தால் தானே கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் போய் தலை கொடுத்தா உசுறு போயிரு அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிங்க. காலையில் 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் போகுது, 5:45 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது, அதில் போய் தலை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருங்க. முன்கூட்டியே போனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஏன் ரயில் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிச்சி காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லி அது கரெக்டாக 5:45 போயிடலான்னு முடிவு பண்ணிட்டார். இந்த நிலையில் இங்கே அவர் படுத்து தூங்கிட்டாருங்க. காலையில் முழிச்சு பார்க்குறாருங்க, மணி 7ங்க. ரயில் போய் 1 மணி நேரத்துக்கு மேலாச்சு. திடுக்கிட்டு முடிக்கிற ஐயோ நம்ம தற்கொலை எண்ணம் வந்து வீணாக போச்சே, இப்படி தடப்பட்டு போச்சே, கோட்டை விட்டுடுமே அப்படின்னு கண் கலங்கிறார். அந்த நிலையில் இங்கே மகனே அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. சுற்றி முத்தியும் பார்க்குறாரு, யாரையும் காணோம். மறுபடியும் கூப்பிடுது, மகனே நான் தான் உன்னை கூப்பிடுகிறேன் திரும்பிப்பார் அப்படிங்குது. அவருடைய தங்கியிருக்க ரூம்குள்ளைங்க. இவர் திரும்பி பார்க்குறாருங்க. அங்கே நம்ம குரு பகவானுடைய படம் ஒன்று மாட்டி இருக்குதுங்க. பங்காரம்மாவுடைய படம் மாட்டி இருக்குது. அந்த பங்காரம்மா படத்திலிருந்து தான் பேசுகிறாங்க. மகனே படத்திலிருந்து நான் தான் பேசுகின்றேன், என் அருகில் வா அப்படின்னு கூப்பிடுது. இவர் அப்படியே மந்திரிச்சிட்டு கோழி மாதிரி அம்மா பக்கத்தால் நிற்கிறார். மகனே குளித்து விட்டு நீ ஆலயத்திற்கு வா, வந்து தொண்டு செய் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, ஏம்மா என் நிலைமை பார்த்தீங்களா, உடம்பு எப்படி இருக்குதுன்னு நடுங்கிட்டு இருக்கிறேன், நான் எப்படி தொண்டு செய்ய முடியும், என்னை குணப்படுத்துங்க நான் தொண்டு செய்கிறேன்னு சொல்கிறாரு. உடனே அம்மா குணப்படுத்தா தொண்டு செய்வியா அப்படின்னு, கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க, தூணு எச்சி துப்புறாங்க. யார் மேலே? இந்த நாக்கடக்காரர் மேலே. அது அவருடைய மூஞ்சியில் மூக்கு மேலே வந்து உழுகுது. ஒரு நெல்லிக்காய் அளவு. அது அப்படியே சோப்பு நுர மாதிரி அவருடைய முகம் முழுவதும் பரவி, உடம்பு முழுவதும் பரவி, கை கால் தலை உள்ளங்கால் எல்லாம் உச்சி வரைக்கும் எல்லாம் அந்த நுர பரவி அவர் அப்படியே உடம்பை வந்து சுத்தமாக்குது. அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுங்க, அவர் உடம்புல எந்த வியாதியும் இல்லை, நடுக்கம் இல்லை, நல்ல ஆரோக்கியமான மனிதராக இருக்கிறார். அம்மாவை விழுந்து விழுந்து கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்தாருங்க. 4 கால மண்டபத்துக்கு கீழே நின்று இடதுகை பக்கங்க அம்மா வரைக்காக காத்துட்டு இருக்காருங்க. அம்மா வர்றாங்க.
வந்த அம்மா ஆலயத்தை வலம் போகிறது முதல் சுற்றி வர்றாங்க இல்லைங்களா, அப்போ டப்புன்னு இடது பக்கம் திரும்பி நம்ம நாக்கடைக்காரரை பார்க்குறாங்க. பார்த்த அம்மா நடந்து போக 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 தலை அந்த பக்கம் திரும்பிக்கும் இல்லைங்களா, அதான் இயல்பு. ஆனால் அப்படி இல்லைங்க, அம்மா இந்த பக்கம் தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஆனால் அவங்க நடந்து போயிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க உடம்பு மறையும் வரை தலையானது பின்பக்கம் திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சித்தாடல் பாருங்க. அப்பயே புரிஞ்சுடு, ஐயோ இது மிகப்பெரிய சக்தி, இதை விடக்கூடாது, நம்ம அடிக்கடி இந்த ஆலயத்துக்கு வரணும், தொண்டு செய்யணும் அப்படின்னு அப்பவே மனசில் நினச்சிக்கிட்டாருங்க. அதே மாதிரிங்க அருள்வாக்கு போகிறாரு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, மகனே உன் உடம்பையும் குணப்படுத்தி விட்டேன், குடிப்பழக்கத்தையும் விட்டுவிடு, உனக்கு பழையபடி உன் தொழிலை நல்ல முறையில் அமைத்து நல்ல வாழ்க்கை உனக்கு ஏற்பாடு செய்து தருகிறேன், தொடர்ந்து என்னுடைய ஆலயத்திற்கு வா, தொண்டு செய் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் செஞ்சங்க. இப்போ இவர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். சக்திகளே, ஓம் சக்தி.